அப்போ கேள்விக்கு செல்வதற்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நாம் சொன்ன ஒரு கருத்தை குறித்து பலவிதமான விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் அது குறித்த ஒரு விளக்கத்தை தந்துவிட்டு இந்த வாரம் வந்திருக்கிற கேள்விக்கு செல்லலாம். அது என்ன விமர்சனம் என்று கேட்டால், நாம் சென்ற வாரம் ஒரு கருத்தை சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம் என்று கேட்டால், அந்த குனூத்து ஓதுறாங்க இல்லையா, குனூத்து ஓதும்போது அந்த சவுதியில் குனூத்து ஓதும்போது ஆமீன் சொல்கிறாங்க, இது பிதஅத்து தானேன்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். அதை பிதஅத்துன்னு சொல்லக்கூடாதுங்க, பிதஅத்துன்னா ஆதாரம் இல்லாமல் செஞ்சால் தான் பிதஅத்துன்னு வரும். அவங்க ஒரு ஹதீஸை புரிந்து கொண்ட விதத்தில் பலவீனமான ஹதீஸ் அடிப்படையில் முடிவெடுத்தாங்கன்னு சொன்னால் அதை ஆய்வில் ஏற்பட்ட தவறு என்று சொல்லணுமே தவிர அதை பிதஅத்து என்று சொல்லக்கூடாது என்பதை தக்க முறையில் விளக்கியிருந்தோம். ஒரு விஷயத்தை நம்ம விளக்குறோம் என்று சொன்னால் எந்த அடிப்படையில் விளக்குறோமோ அந்த அடிப்படை சரியாக இருக்குதா என்று தான் பார்க்கணும். இவர்களாக சில விஷயங்களை சில பேரை பிதஅத்து என்று மனசில் நினைத்திருப்பார்கள். அதெல்லாம் பிதஅத்து இல்லைன்னு வருது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இது பிதஅத்து இல்லைம்பீங்களா, அது பிதஅத்து இல்லைம்பீங்களா, இது பிதஅத்து இல்லைம்பீங்களான்னு சில உதாரணங்களை சொல்லி கேட்குறார்கள். முதல்ல நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், ஒரு விஷயத்தை வழிகேடு என்று சொல்வதற்கு இஸ்லாத்தில் தந்திருக்கிற அளவுகோல் என்ன? ஒரு விஷயத்தை வழிகேடுன்னு சொல்வதாக இருந்தால் எதை வழிகேடு என்று சொல்லணும்? தப்பாக புரிந்து எடுக்கிற முடிவை வழிகேடு என்று சொல்வதற்கு ஒரு ஆதாரம் இருக்குதா? ஒருத்தன் தப்பாக ஒரு விஷயத்தை புரிந்து முடிவெடுக்கிறான், முடிவெடுத்து அதை மார்க்கம் என்று செய்கிறான், அவனுக்கு ஒரு ஹதீஸோ குரான் வசனமோ இருக்கிற தப்பாக புரிஞ்சிருக்கிறான். அப்படி எடுப்பானேயானால் அவனுக்கு வழிகேடு என்று சொல்வதற்கு எந்த ஆதாரத்தை வைத்து வழிகேடு என்று சொல்வீர்கள்? இதுதான் அடிப்படை. அப்படி வழிகேடுன்னு சொல்லக்கூடாது, அந்த காரியத்தை வழிகேடுன்னு சொல்லணும் யாராவது சொல்வார்களே. ஆனால் இந்த இடக்கு முடக்கு கேள்வி கேட்கக்கூடாது. அது வழிகேடு தான் என்பதற்கு ஆதாரத்தை நிறுவனம். அது வழிகேடு தான் அப்படிங்கிறதுக்கு ஆதாரத்தை நிறுவனம். வழிகேடுக்கு நான் என்ன செய்கிறேன்? ஆதாரம் ஹதீஸில் உள்ளதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஈயாக்கும் முஹ்தஸாத்தில் உமூர், புதிதாக உருவாக்கப்பட்ட காரியங்களை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன். குல்ல முஹ்தஸத்தின், ஒன்று கூட கிடையாது, குல்ல முஹ்தஸத்தின், புதிதாக உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு காரியமும் பிதஅத்துன், அனாச்சாரமாகும். ஓ குல்ல பிதஅத்தின் லலாலா, ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடாகும். ஓ குல்ல லலாலத்தின் ஃபின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் சேர்க்கும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை வழிகேடு நமக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால் முஹ்தஸத்தை வழிகேடுக்கிறாங்க, முஹ்தஸத்துன்னுக்கிறாங்க. முஹ்தஸத்துன்னு என்ன அர்த்தம்? இல்லாமல் இருந்து உண்டாக்குறது. அஹ்தஸ் என்றால் புதுசாக உண்டாக்குறது. புதுசாக உண்டாக்குறதுன்னு சொன்னால் அதுக்கு முந்தி அது இருந்திருக்காது, இவனாகத்தான் உருவாக்குவான். அப்படி உருவாக்கின காரியங்களைத்தான் வழிகேடு என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி மண் அஹ்தஸ ஃபீ அம்ரினா, நமது மார்க்கத்தில் யாராவது புதிதாக ஒன்றை உருவாக்கினானேயானால் பஹுவரத்துன், அது நிராகரிக்கப்படும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வழிகேடுன்னு எதை சொல்லணும்னு கேட்டால், ஒரு காரியத்தை இஸ்லாம் என்கிற பெயரில் செய்கிறான், அதுக்கு குர்ஆனில் ஆதாரம் இல்லை, இஸ்லாம்ங்கிற பேரில் சொல்கிறோம், அதுக்கு ஹதீஸ் ஆதாரம் இல்லை. ஏன்ப்பா அப்படி செய்கிற அப்படின்னு கேட்டால், நாங்கள் ரசூலுல்லாஹ்வை முகப்பத்தில் செய்கிறோம், மதித்து செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். அப்படிப்பட்ட காரியங்கள் எதெல்லாம் வருகிறதோ அவைகளைத்தான் நீங்கள் பிதஅத்து என்று சொல்லணும். பிதஅத்தாக இருந்தால் தான் அதை வழிகேடு என்றும் சொல்லணும். இப்போ உதாரணமாக இது புரிந்து கொள்வதற்கு சில உதாரணங்கள். இப்போ மௌலுதுன்னு ஓதுறாங்க. இந்த மௌலுது ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சா? இல்லை, பிறகு தான் உண்டாக்கப்பட்டுச்சு. இந்த மௌலுதுங்கிற ஓதுறதுக்கு அவன் பலவீனமானதை கூட கொண்டாந்து நிப்பாட்ட முடியாது. ரசூலுல்லாஹ் புகழ்வதற்குன்னு சில காரியங்களை கொண்டாந்து நிப்பாட்டும், அது மௌலுதுக்கு பொருந்தாது. நீ ஓதுற இந்த மௌலுது இதை வணக்கம்னு ஓதுறியே, இதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம்லாம் இல்லை, நாங்கள் ஓதுவோங்கிறான். இதுதான் பிதஅத். இவன் பேசிக்கல் நிற்க மாட்டான், என்ன வேணாலும் செய்வான். இவன் வழிகேடன், இவன் வழிகேட்டில் இருக்கிறான் அப்படின்னு மௌலுது ஓதுறான். சலவாத்து நாரியான்னு ஒன்று ஓதுறான். இந்த சலவாத்து நாரியாங்கிறதுக்கு நீங்கள் ஹதீஸில் ஆதாரம் இருக்கா? ரசூலுல்லாஹ் செலவாத்துக்கு ஆதாரம் இருக்குது. இந்த செலவாத்து நாரியான்னு ஒரு டைப்பாக இவனா தயார் பண்ணி ஓதுறான்ல, இந்த செலவாத்து நாரியா என்கிற இந்த ஒரு செலவாத்தை ரசூலுல்லாஹ் கற்று தந்தாங்களா? ஒரு பலவீனமான ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸா, இட்டுக்கட்டப்பட்டிருந்தால் ஏற்றுக்கிற மாட்டாங்க, ஒரு பலவீனமான ஹதீஸாவது இருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லைங்கிறான். அப்போ என்ன செய்ய? அதான் பிதஅத். அப்போ செலாத்து நாரியான்னு ஓதுறான். புர்தாண்டு ஓதுறான். என்னடா இந்த புர்தாண்டா என்ன? ஒரு கவிஞர் பாடினார் போனாருங்கிறான். சரிப்பா, இதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே இதை ஓத சொல்லி. ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்தவர் அவர், பிற்காலத்தில் ஒரு புலவன் தானே, அவன் எழுதின பாட்டுக்கு ஏன்டா அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறிய? அதனால அது பிதஅத்துக்கிறோம். அப்போ புர்தா ஓதினால் அது கிடக்கு இது நடக்கும்னு சொல்வது. அதே மாதிரி கூட்டு துவா ஓதுறான்ல, ஒருத்தன் துவா ஓதுறது ஆமீன் சொல்கிறது, இந்த கூட்டு துவான்னு ஒன்று ஓதுறான். இதுக்கு என்ன ஆதாரம்? துவாவுக்கு ஆதாரம் காட்டுவான்.
துவாவுக்கு நிறைய ஆதாரங்களை காட்டுவான். நம்மளும் துவா தான் இருக்குங்கிறமே, தொழுகைக்கு பிறகு துவா செய்யலாமான்னு அதுவும் செய்யலாம்னு ஆதாரம் இருக்கிறது. நாமளும் தான் அதை வலியுறுத்துகிறோம். தொழுதுட்டு நீங்கள் துவா கேளுங்கிறோம். ஆனால் ஒருவர் துவா ஓத எல்லாரும் உட்காந்து ஆமீன் சொல்லுதல் அப்படிங்கிறதுக்கு வந்து ரசூலுல்லாஹ் 23 வருஷத்தில் செஞ்சாங்களா? அப்படி செஞ்சாங்கன்னு ஒரு பலவீனமான ஹதீஸாச்சு இருக்குதா? பலவீனமான ஹதீஸ் கூட இல்லை. அப்போ எந்த செயலை செய்கிறானோ அதுக்கு பலவீனமான ஹதீஸ் இருக்கணும். இவன் எதுக்கு காட்டுவான்னு கேட்டால் வேற ஒன்றை கொண்டாந்து காட்டுவான். அது வந்து ஆய்வில் வராது. என்ன காட்டுவான்? ரசூலுல்லாஹ் மிம்பர்லேருந்து துவா ஓதினார்கள், மக்கள் ஆமீன் சொன்னார்கள், அல்ஹம்து சூரா ஓதுறோம் தொழுகையில் ஆமீன் சொல்லுவோம், அதை செஞ்சுட்டு போ. எதுக்கு நீ ஆதாரம் காட்டி அதை செய்? நீ செய்கிற இந்த கூட்டு துவாங்கிற தொழுகைக்கு பிறகு இமாம் துவா ஓத இன்னும் மற்றவங்க ஆமீன் சொல்கிற இந்த ஒரு மெத்தடுக்கு உன்ட்ட பலவீனமான ஹதீஸாச்சு ஆதாரம் இருக்குதானா? இல்லை. இது பிதத். கூட்டு துவா ஓத பிதத்துங்கிறோம். அப்போ பிதத்துன்னு எதை சொல்லணும்னு கேட்டால், அவன் செய்வதற்கு எந்த விதமான பேசிக்கும் இல்லாமல் அவனாகவே செய்வான். சில விஷயங்கள் ஆதாரமாக காட்டுவான், ஆதாரமாக இருக்காது, அதுவும் விதத்தில் சேர்ந்துடும். ஆய்வில் வராது, ஆய்வே வராது. இதை பற்றி ரசூலுல்லாஹ் பேசவே இல்லையே அப்படின்னு வந்துடும். அதே நேரத்தில் உதாரணமாக இப்போ தஸ்பீ தொழுகைன்னு தொழுகிறாங்க. இதை இவங்கெல்லாம் பிதத்துன்னு சொல்லி சொல்லி பழக்கிட்டாங்களா? அது பிதத்துன்னு வராது. இப்போ அது பிதத்து இல்லைங்கிறீங்களா? ஆமாம், இல்லைன்னு தான் சொல்கிறோம். அடே, தஸ்பீ தொழுகிறதுங்கிறவன் ஒன்று அவனாக கற்பனை செஞ்சுட்டு தொழுகிறானா? அவன் ஒரு ஹதீஸை காட்டுறானா? ஒரு ஹதீஸில் எக்கச்சக்கமான ஹதீஸை காட்டுறான். அவன் காட்டுகிற எல்லா ஹதீஸுகளுமே தவறானது என்பதை விளக்கி நம்முடைய ஆன்லைன் பிஜையிலேயே ஆர்டிக்கலும் போட்டிருக்கிறோம், வீடியோக்களும் போட்டிருக்கிறோம். அது தவறு, அந்த முடிவு தவறு. அந்த ஒரு வணக்கம் ஆதாரமற்ற ஒரு செயலை விடப்பட வேண்டிய ஒரு செயல் என்பதில் இரண்டாவது கருத்துக்கு இடமில்லை. அதை அவனா உண்டாக்குனானா? ஒரு பேசிக்கலை உண்டாக்குனானா? ஒரு பேசிக்கலை உண்டாக்கியிருக்கான். ஒரு பேசிக்கலை உண்டாக்கி தப்பாக புரிஞ்சுட்டு எடுத்தான்னு சொன்னால் அதை வழிகேடுன்னு சொல்லாதீங்க. தவறான கருத்து. தவறான கருத்துன்னா அதை செய்யன்னு எடுத்துக்கிற என்ன பிதத்துன்னு சொல்லாதீங்கன்ற உடனே அதை செய்ய அனுமதி கொடுக்கணும்னு விளங்கிக்கிறானுவோ. எவ்வளோக்கு மண்டை முத்தி போயிருக்குன்னு பாருங்கள். தவறான கருத்துன்னா அதை செய்யன்னு எடுத்துக்கிற என்ன பிதத்துன்னு சொல்லாதீங்கன்ற உடனே அதை செய்ய அனுமதி கொடுக்கணும்னு விளங்கிக்கிறானுவோ. எவ்வளோக்கு மண்டை முத்தி போயிருக்குன்னு பாருங்கள். தவறான கருத்துன்னா அதை செய்யன்னு எடுத்துக்கிற என்ன பிதத்துன்னு சொல்லாதீங்கன்ற உடனே அதை செய்ய அனுமதி கொடுக்கணும்னு விளங்கிக்கிறானுவோ. எவ்வளோக்கு மண்டை முத்தி போயிருக்குன்னு பாருங்கள். ஒரு விஷயத்தை பிதத்துன்னு சொல்லக்கூடாதுங்கிறோம், ஆய்வில் ஏற்பட்ட தவறுங்கிறோம். தவறை பின்பற்றலாமா? தவறையும் செய்யத்தனக்கூடாது. அப்போ தவறானது என்று எது நமக்கு தெரிய வருகிறதோ அதை தவறு என்று விளக்கணும், அதை கண்டிக்கணும், அதை திருத்தணும், அதை விட்டு விலகி இருக்கணும், சரியானதான் பின்பற்றணும். எல்லாம் அதில் அடங்கி தான் இருக்கிறது. என்ன விஷயம்னு கேட்டால், அதை பிதத்து என்ற வரையில் கொண்டு வருவதாக இருந்தால் அதுக்கு நீ ஆதாரத்தை காட்டி கொண்டு வாங்க. தஸ்பீ தொழுகையை சொல்லலாமான்னா சொல்லலாம்னு நீ ஆதாரம் காட்டு. தஸ்பீ தொழுகை இந்த மாதிரி ஆய்வில் சொன்னது பிதத்தில் வரும்னு எவனா சொல்வானே, ஆனால் எப்படி அது பிதத்தாகவும் சொல்லு? பிதத்துக்கு இலக்கணம் என்ன? பிதத்துங்கிறதுக்கு அகராதி அர்த்தம் என்ன? பிதத்துக்கு மார்க்கத்தில் உள்ள அர்த்தம் என்ன? ரெண்டு அர்த்தத்தில் நீ வச்சு பார்த்தா அது பிதத்தில் வருமா? வராது. அப்போ கூட்டுத்துவா சொன்னால் கூட்டுத்துவா சொல்கிற அந்த கூட்டுத்துவா பிதத்து. தஸ்பீ தொழுகை பிதத்தில் வராது. ஏன் வராதுங்கிறோம்? அது ஆனால் தவறு. தஸ்பீ தொழுகை செய்வது தவறு என்பதில் ரெண்டாவது கருத்து கிடையாது. என்ன கேட்டால் தப்பான ஹதீஸுகளை எல்லாம் சரியான ஹதீஸில் விளங்கி இருக்கிறார்கள், ஆய்வு பத்தலை அப்படிங்கிற காரணத்தினால தான் அதை செய்கிறாங்க. அதை நம்ம தவறு என்று சொல்லுவோம், அதை பிதத் என்று சொல்ல மாட்டோம். அது செய்யக்கூடாத தவிர்க்க வேண்டிய ஒரு இபாதத்து அது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் வழிகேடுன்னு எப்போ நீங்கள் சொல்லணும்? ஏன்டா தஸ்பீ தொழுகிற, அது தொழுவக்கூடாதா? தஸ்பீ நல்லது தானே, நாங்களாக தான் செய்யறோம், இதான் இப்படி செஞ்சுருந்தானே அது பிதத்துன்னு இருக்கும். இப்போ தஸ்பீ தொழுகிற எவனை போய் கேட்டாலும் இந்த அபுதாவில் இருக்குமா? தஸ்பீ தொழுகிற எவனை கேட்டாலும் இப்னு மாஜாவில் இருக்குமா? தஸ்பீ தொழுகிற எவனை கேட்டாலும் இந்த மாதிரி இப்னு அப்பாஸுக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்கம்மா. அது தவறான செய்திப்பான்னு சொல்லி விளக்கி புரிய வைத்து அதில் நிறைய பேர் விளங்கி வந்துட்டாங்க, விளங்காமல் இருப்பாங்க. ஆனால் அந்த தவறு என்று சொல்வதில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டோம். தவறான ஆய்வு என்ற காரணத்தினால் அதை பின்பற்றணும் என்றோ, அதை கண்டிக்கக்கூடாது என்றோ, தவறு என்று விமர்சனம் பண்ணக்கூடாது என்றோ நம்ம சொல்ல மாட்டோம். தவறு தான். அதே நேரத்தில் பிதஅத்து என்கிற வரையறைக்குள்ள அது வருமா? பிதஅத்து தான் வழிகேடு. வழிகேடுங்கிற ஒரு வரையறையில் வருமானு கேட்டால், எவன் வழிகேடு? அல்லாஹ் ரசூல் சொல்ல தேவையில்லை, நானே சொல்லுவேன் சொன்னால் அத்தனை வழிகேடு. ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொன்ன அவசியம் கிடையாதுங்க, ரசூல் சொன்ன அவசியம் கிடையாது, நாங்களாவும் செய்வோம், அதான வழிகேடு. பேசி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் விட்டு வெளியே போயிடறான்ல, அதனால தான் அதை வழிகேடுங்கிறோம். இந்த மௌலிது ஓதுறையும் வழிகேடுங்கிறோம். இவனுக்கு அல்லாஹ்வும் தேவையில்லை, ரசூலும் தேவையில்லை, இவனா கூட செய்வாங்க. அப்போ நம்மளா கூட செய்யலாம்ங்கிற ஒரு பேசிக்கு கொள்கை ரீதியான விஷயத்தில் அவன் மாற்று கருத்தில் இருக்கிற காரணத்தினால அதை நம்ம வழிகேடு என்று சொல்லக்கூடாது, தஸ்பீ தொழுகை வழிகேடுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறோம்.
அப்போ தஸ்பீஹ் தொழுகையும் வழிகேடு இல்லை என்று சொல்வீர்களா? ஆமாம், இல்லை தான் சொல்லுவோம். இல்லை என்ன இருக்குண்ணே, வழிகேடுன்னு சொல்வதா இருந்தால் ஆதாரத்தை கொண்டாந்து காட்டு. இப்படி கேள்வி கேட்குறவன் என்ன செய்யணும்னு கேட்டால், தஸ்பீஹ் தொழுகை இன்னென்ன காரணத்தினால் வழிகேடுன்னு சொல்லு. நீ இல்லை ஆதாரம் சொல்லணும், நான் வழிகேடு இல்லைன்னு தான் சொல்கிறேன். தஸ்பீஹ் தொழுகை தவறு, ஆனால் வழிகேடு என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் அவன் ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் நின்று பேசுகிறான். எல்லாத்தையுமே ஆதாரத்தில் நின்று பேசுகிறான்னா இல்லை, ஆதாரமற்றவைகளையும் பேசுகிறான். அதை பிதத்துன்னு ஒதுக்கிறோம். அவன் செய்கிற செயல்களை ரெண்டாக பிரித்து என்ன செய்வோம், அதை வச்சுக்கிறோம். அதே மாதிரி சில மசாயில்களில் ஒரு முத்தலாக்கு இருக்குங்கிறான் ஒருத்தன். 3 தலாக் ஒரே நேரத்தில் தலாக்கு சொன்னால் செல்லும், உமர் உள்பட செஞ்சார். அப்போ நம்ம இல்லைங்கிறோம். அது தவறா பிதத்தா, தவறா வழிகேடா? முத்தலாக்கு இருக்குன்னு ஒருத்தர் சொன்னானே, அவன் ஏன் இப்படி சொன்னான்? அப்படி ஒன்று இருந்துச்சுங்கிற பலவீனமான ஹதீஸ் இருக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு அதை விட வலுவான ஹதீஸுகள்லாம் இருக்கும்போது ஏன்டா அதை எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதை செய்கிறோம். அப்போ அந்த மாதிரி இந்த புரிந்து கொள்கிற விஷயத்தில் ஒரு ஹதீஸ் பேசிக்காக இருந்தால் அதை பிரித்து சொல்லுங்கிறோம். தவறுங்கிற மாற்றுக்கிறது கிடையாது. பிதத்தும் தவறு தான், ஆய்வில் ஏற்பட்ட தவறும் தவறு தான். ஆனால் ரெண்டுமே தவிர்க்க வேண்டியது தான். ஒன்றை வழிகேடு என்று ஒன்றை சொல்லலாம், இன்னொன்றை சொல்லக்கூடாது. சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் ரசூலை தான் சொல்லணும். அல்லாஹ் ரசூலை சொன்ன ஆதாரத்தை காட்டி நீ என்ன செய்யலாம், அதை சொல்லலாம். அப்படிங்கிற மாதிரி அந்த எத்தனை லிஸ்ட்டை நீங்கள் போட்டு கேட்டாலும் சரி தான், அது எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். மீலாது விழான்னு கொண்டாடுறாங்க. இந்த மீலாது விழா ரசூல்லா கொண்டாடினாங்களா? நான் என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுங்கள் என்று சொன்னார்களா? இல்லை தானே. நீனா தானே உண்டாக்கிற, நீனாக உண்டாக்கி கொண்டு ஒரு செய்தியை செஞ்சாயானால் அதுக்கு பேர் என்ன செய்வோம், பிதத் என்று சொல்லுவோம். அதே மாதிரி சில காரியங்கள் பேசிக்கான விஷயங்களுக்கு ஆதாரம் இருக்கும். இப்போ தஹஜ்ஜத் தொழுகை, இதுக்கு ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறது. விரும்பினவன் தொழுவனான், விரும்பின நாளில் தொழுவான். ஒருத்தனுக்கு வெள்ளிக்கிழமை வசதிப்பட்டால் வெள்ளிக்கிழமை கூட தொழுவான். வியாழக்கிழமை வசதிப்பட்டவன் வியாழக்கிழமை தொழுவான். அவனுக்கு என்னைக்கு வசதியாக இருக்கோ அன்னைக்கு அவன் தொழுகிறான், அல்லது எல்லா நாளுமே தொழுகிறான். இது தனி நபர்களுடைய ஒரு விஷயம். இதில் பிதத்து வராது. மார்க்கத்தில் உள்ள ஒரு வணக்கத்தை தனி நபர்கள் அவரவர்கள் விருப்பப்படி செஞ்சார்களே ஆனால் அதில் பிதத்துங்கிற ஒரு கான்செப்ட் வராது. அது சுன்னத்தில் தான் வரும். அதே தஹஜ்ஜத் தொழுகையை ஒரு ஜமாத்தில், ஒரு இயக்கத்தில், ஒரு கூட்டத்தில் கூடி மசோரா பண்ணி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நாம் எல்லாரும் தஹஜ்ஜத் தொழுவ வேண்டும் அப்படின்னு தீர்மானிக்கிறான்னு வைங்க, இதை பிதத்துன்றுவோம். இதுக்கு ஆதாரம் கிடையாது. தஹஜ்ஜத்துக்கு தான் ஆதாரம் இருக்கிறது. தஹஜ்ஜத்துங்கிற தொழுகைக்கு ஆதாரம் இருக்கே தவிர அந்த தஹஜ்ஜத் தொழுகையில் ஒரு குறிப்பிட்ட நாளில் எல்லாரும் தொழணும்னு தீர்மானிக்கிறது, எல்லாருக்குமான சட்டத்தை சொல்வது ரசூலுடைய அதிகாரம். அப்போ ரசூல் எல்லாருக்குமானதாக இருந்து அவங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க. எல்லாருக்குமானதாக இல்லாமல் இருக்கும்போது திங்கட்கிழமை தொழணும்னு தீர்மானித்தது என்னது? அதுக்கு என்ன ஹதீஸ் ஆதாரம் இருக்குது? ஒரு ஆதாரம் இல்லை. அப்போ குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு வணக்கத்தை செய்யணும் என்று அனைவருக்குமான ஒரு வழிமுறையாக கொண்டு வந்தார்களே ஆனால் அந்த தஹஜ்ஜத் தொழுகைக்கு ஆதாரம் இருந்தாலும் இந்த ஒவ்வொரு நாளும் இந்த தொழுவலான்னு சொன்ன இந்த முடிவு பிதத், இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆதாரமே இல்லாத ஒன்றை ஆதாரம்னு சொல்லி அவன் சொன்னானே ஆனால் அதனும் பிதத்துன்றும். அது பிதத்து தான். ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தொழணுங்கிறதுக்கு ஆதாரத்தை காட்டு, இல்லை தானே? அப்போ நீனா தானே தீர்மானிக்கிற. அப்போ நீனாக தீர்மானிச்சாயானால் அது சுன்னத்தான ஒரு காரியத்திலையும் கூட பிதத்து வந்துடும். ஏன் அந்த நீ செய்கிற அந்த மெத்தடுக்கு என்ன இல்லை, அந்த குறிப்பிட்ட நாளை நிர்ணயிப்பதற்கு ஆதாரம் இல்லை. இப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அந்த வேறுபடுத்தி தான் நம்ம அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறோம். அதனால ஒரு காரியத்தை பிதத்து என்று சொல்வதற்கு வழிகேடு என்று சொல்வதற்கு இந்த அளவுகோலில் இருக்கணும் அப்படின்னு விளைவிக்கிறோம். இதுக்கு சில வேறு என்னென்ன வணக்கங்கள் இருக்கு. நான் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். இது சம்பந்தமாக சில கேள்விகள் கேட்பாங்க. யாசின் ஓதலாமான்னு கேட்கும்போது நம்ம என்ன செய்வோம், கடந்த காலத்தில் யாசின் இது பிதத்தான ஒரு காரியம்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அன்றும் இன்றும் ஆரம்பிச்சிருவானுவோம். அன்றும் இன்றும்ங்கிறத ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, இல்லை மூளையே கிடையாது. இப்படி சொல்லியிருக்காங்களே. இப்போ நான் ஒரு ரீசனோடு இப்போ சொல்கிறேன். அன்னைக்கு நான் ஒன்று சொன்னேன்னு வைங்களேன், இதில் எது சரின்னு சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. அன்றைக்கு என்ன சொன்னார், இவரே பிதத் என்று எழுதியிருக்கிறார், யாசினே எழுதியிருக்கிறார். நான் எழுதி தான் செஞ்சேன். இப்போ கேள்வி அதை பற்றி தான் வருது. அதை ஏன் நீங்கள் அதை பிதத்துன்னு சொல்லலாமா வழிகேடுன்னு சொல்லலாமான்னு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்வி வரும்போது அவன் சிந்திக்கிறான். வழிகேடுன்னு சொல்கிறதா இருந்தால் ஒரு பேசிக் இருக்கணுமே. அப்போ சிந்திச்சு பார்க்கும் பொழுது ஒருத்தர் சுட்டி காட்டுவது கரெக்டாக தெரியுமே ஆனால் அது கரெக்டான கேள்வியாக இருக்குது என்று சொல்லி இப்போ அந்த நிலையை நம்ம விளக்குறோம். விளக்குனது அது கரெக்டாக இருக்குதா? கரெக்டாக இருந்து விளக்கி இருந்தோமே ஆனால் நான் சொன்னா என்ன, எவன் சொன்னா இருந்தால் அதை நீ மாற்றிக்கிற வேண்டியதானே. எவன் சொன்னால் நீங்கள் ஏன் பார்க்குறீங்க? அப்போ யாசின் ஓதுற பிதத்துன்னு நானே சொல்லியிருந்தாலும் அது எப்படி பிதத்தாகும்? யாசினுக்கு தான் ஹதீஸ் இருக்கு. என்ன சொல்ல போனால் நம்ம தான் வளைக்கணும். அவன் சொல்கிறான் மூத்தாக்களுக்கு யாசினை ஓதுங்கள் இருக்குது, நம்ம தான் மூத்தை நெருங்கியவர்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கணும் வேறு காரணத்தினால.
அப்போ வந்து மூத்தாக்களுக்கு யாசின் ஓதுங்கள்ங்கிற அடிப்படையில் நான் யாசின் ஓதுறேன்னு அவன் சொன்னானே, ஆனால் நீ தப்பான முடிவு எடுக்கிறப்பா, உன்னுடைய முடிவு வந்து சரியான ஆய்வின் அடிப்படையில் அமையலை என்று சொல்லலாமே தவிர அதை பிதத்துன்னு சொல்லக்கூடாது என்பதுதான் சரியான ஒரு நிலைமை. ஏற்கனவே நம்ம சொல்லி இருந்தாலும் அது சரியில்லைன்னு அர்த்தம். ஏற்கனவே சொன்னதுக்கு என்ன ஆதாரம்? பிதத்தாக இல்லாத ஒன்றை வழிகேடு என்று நான் சொல்லியிருப்பேனே, ஆனால் எவர் இருந்தாலும் சரி அதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் இல்லை. ஆதாரம் இல்லாத ஒன்றை எவ்வளோ சொன்னாலும் நம்ம மாற்றிக்கிட்டு தானே வரணும். அதானே சரியான நிலைப்பாடு. நம்மள்கிட்ட எதுக்கு ஆன்சர் இருக்குதோ அதுதான் நம்ம எப்பவுமே சொல்லணும். எதுக்கு ஆன்சர் இல்லையோ, ஆன்சர் இல்லாத நிலையை நிப்பாட்டப்படுறோமோ நம்ம தப்பாக இருக்கிறோன்னு அர்த்தம். அதை ஒருத்தர் சுட்டி காட்டி இதை வழிகேடுன்னு சொல்லலாமான்னு கேட்கும்போது நம்ம ஆய்வு செய்கிறோமா? நம்ம வழிகேடுன்னு சொன்னால் நம்மளையும் சொல்லலாமா வழிகேடு? நம்ம எத்தனை விஷயங்களை பலவீனமான அடிப்படையில் நம்ம நிறைய ஃபத்வாக்கள் நம்ம கொடுத்துருக்குறோம். 10 வருஷம் கழித்து இது பலவீனமானன்னு சொல்கிறோம். 10 வருஷமாக வழிகேட்டில் இருந்தவன் நம்ம. இப்போ நம்ம யார் வழிகேடுன்னு அடுத்த ஆளுக்கு ஃபத்வா கொடுக்குறீங்களோ அந்த ஃபத்வா கொடுக்குற கும்பலில் இருந்து நீங்கள் பலவீனமான ஒரு ஹதீஸின் அடிப்படையில் ஆய்வு செஞ்சு ஒரு கருத்தை சொன்னது இல்லையா? பல வருஷங்கள் அதை பிரச்சாரம் பண்ணது இல்லையா? பிறகு அதை மேலாய்வு செஞ்சு இது வந்து சரியாக இல்லை, நம்ம ஏற்கனவே தப்பாக நினச்சிட்டோம், அதை மாற்றிக்கிறோன்னு சொல்கிறீங்க. அப்போ இப்போ மாற்றிட்டீங்க, ஓகே. அப்போ இந்த 3 வருஷமாக எதில் இருந்தீங்க? வழிகேட்டில் இருந்தீங்களா? 10 வருஷமாக வழிகேட்டிலே இருந்தீங்க? வழிகேட்டிலாம் இருக்கலை. அது சரின்னு எங்களை ஆய்வுக்கு பட்டுச்சு, அது செஞ்சோம். அப்பவும் சரிதான். அதையும் அல்ல எங்களை தண்டிக்க மாட்டான். இப்போ ரஹபல் அமௌண்ட் ஒரு துவாவை வந்து நோன்பு திறக்கும்போது ஓதுங்கன்ட்டு பல வருஷங்கள் சொல்லி கொண்டிருந்தோம். பல வருஷம் 10 வருஷமாவது அந்த நடைமுறையில் இருந்திருக்கும். பிறகு அதை ஒருத்தர் சுட்டி காட்டும் பொழுது அந்த ஹதீஸ் சரியானது இல்லை, ஒரு பலவீனமான ஒரு ஆளை வந்து நம்பகமான ஆள்னு ஆள் மாறாட்டம் பண்ணி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதை சொல்லிவிட்டாங்க, அவர் வரக்கூடிய ஆள் பலவீனமான ஆள்னு தெரிஞ்ச உடனே நாமளே அதை விளக்கி இது சரியில்லை, ரஹபல் அம்மங்கிற துவாவும் சரியில்லை, நோம்பு திறக்கும் போது ஓதுற எந்த துவாவுமே சரியில்லை அப்படிங்கிறத நம்ம விளக்கிட்டோம். அப்படி விளக்குனாமன்னு சொன்னால் அப்போ அந்த 10 வருஷமாக நம்ம அந்த ஓத சொன்னோமே அது என்ன? அந்த முடிவுக்கு பேர் என்ன? வழிகேடா? நம்ம வழிகேட்டில் தான் இருந்தோமா? அப்போ அப்படி தானே வரோம் இந்த கருத்து பிறகு. ஆமாம், வழிகேட்டில் நம்ம இருந்தோம். வழிகேட்டில் நாங்கள் இருக்கவே இல்லை. அப்பவும் நாங்கள் சரியானதெல்லாம் அது ரஹபல் நம்ம ஓத சொன்னோமே, அப்பவும் நாங்கள் நேர்வழியில் தான் இருந்தோம். ஏன் ஓத சொன்னோம்? சரின்னு நினச்சோன்னு சொன்னோம். சரி இல்லைன்னு மாற்றிக்கிட்டோம்ல, இதுதான் ஆதாரம். அதுக்கு சரி தவறுங்கிற அடிப்படைலாம் இவங்க முடிவெடுக்கிறாங்க என்பதற்கு இதான ஆதாரமாக இருக்குது. அதனால கடந்த காலத்தில் நாமளே பல விஷயங்களை செஞ்சுருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நான் இன்னும் தெளிவாக விளக்கியிருக்கிறேன். ஏதாவது இடக்குமுறை கேள்வி கேட்குற ஆளுக்கு வந்து எல்லாத்துக்கும் பதிலை சொல்லிட்டு வாங்க. என்ன பதில் சொல்லணும்? சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடான பல விஷயங்கள் இருந்தது. அப்போ அந்த கருத்து வேறுபாடான விஷயத்தில் ஏதோ ஒன்று நீங்கள் சரி காண்றீங்க, மீதி உள்ளது தவறு தானே. அவங்களாம் வழிகேடர்களா? அது வழிகேடு, அவங்களாம் வழிகேடர்கள் என்று நீங்கள் சொல்லணும். மசாயில்களில் நூற்றுக்கணக்கான மசாயில்களில் வந்து மாறுபட்ட கருத்துக்கள் ஒரு விஷய பொருளை இன்னொரு விஷயத்திலே மாறுபட்ட கருத்து இருக்கா இல்லையா? யானையை சாப்பிடலாமான்னு கேட்டால் சாப்பிட்லான்னு ஒரு சாராரு, சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு சாராரு, தந்தம் இருக்குது பல்லு இருக்குன்னு ஒரு சாராரு காரணம் காட்டுறாங்க, இது பல்லு வகையில் சேராதுன்னு ஒருத்தர் வந்து காரணம் காட்டுறாருன்னு வைங்க. இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று சரி காண்றீங்க, இன்னொன்று வழிகேடா? அவர் நீங்கள் சிந்திக்கிற முறை தான் கரெக்டு, அவர் சிந்திக்கிற முறை தவறுன்னு சொல்லுவீங்களா? இல்லை, எங்கள் சிந்தனைக்கு தான் கரெக்டாக தெரியுது, உன் சிந்தனை தப்புன்னு தான் சொல்லணும். அப்போ யானையை சாப்பிடணும் என்பது உங்களுடைய கருத்தாக இருந்தால் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னவன் வந்து வழிகடன் கிடையாது. சாப்பிடக்கூடாதுன்னு அவன் ஏன் சொன்னான்னு கேட்டால் அவன் ஆய்வில் அப்படி தான் தெரியுது. அவன் சிந்தித்து பார்க்கும் பொழுது அவனுக்கு அப்படி தெரிகிறது. அப்போ சிந்தித்து பார்க்கிறன்னு ஒரு பேசிக் அடிப்படையில் ஒன்றை சொல்லி இருக்கும். இப்போ எத்தனை மசாயிலில் கருத்து வேறுபாடு இருக்கிறது, எத்தனை ஹலால் ஹராமில் எத்தனை விஷயங்களில் வந்து கருத்து வேறுபாடாக சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு பேசிக்கை வச்சு சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு அடிப்படை ஆதாரத்தை வைத்து கொண்டு சொல்லுகிறார்கள். அப்படி சொன்னார்கள் என்று சொன்னால் அதையெல்லாம் வழிகேடுன்னு நீங்கள் சொல்லிவிட்டு இதுக்கு வாங்க, அதெல்லாம் வழிகேடு தான். கடைசியில் என்னவாயிரும்னு கேட்டால் நீங்களும் வழிகேடு முதல் ஆகிட்டு தான் அவனை ஆக்க முடியும். ஏன்னு கேட்டால் யாரெல்லாம் இதை வழிகேடுன்னு சொல்கிறீங்களோ நீங்களே பல விஷயங்களை வந்து பலவீனமான ஹதீஸ் அடிப்படையில் சொல்லி இருக்கிறீங்க. அது சலஃபாக இருக்கட்டும், தௌஹீதாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாருமே சொல்லியிருக்கிறீங்க. பிறகு மாறி இருக்கிறீங்க. மாறுவதிலேருந்து அது பலவீனம்னு ஒத்துக்கிட்டீங்க. இப்போ அப்படி இருக்குமே ஆனால் அப்போ நீங்கள் அத்தனை வருஷமும் நீங்கள் வழிகேட்டில் இருந்தீங்களா? தவறான கருத்தில் இருந்தீங்களா? தவறான கருத்தில் இருந்தோம். தவறான கருத்தில் இருந்தால் அது மன்னிக்கப்படுவதற்கும் தண்டிக்கப்படுவதற்கும் 2 வாய்ப்பு உள்ளது. வழிகேடுன்னு சொன்னால் அது தண்டிக்கப்படுறது மட்டும்தான். அதில் வழிகேட்டில் இருந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக தண்டிக்கப்படவே செய்வாங்க. ஆய்வில் பிழையாக இருந்தால் அந்த ஆய்வில் வந்து வேணும்னு வாங்கி செஞ்சானா, ஆய்வை போர்வையை போத்தி கொட்டு வழிகட்டு போனானான்னு அதெல்லாம் நல்லா பார்ப்பான். அப்படி இருப்பார்களே. ஆனால் ஆய்வில் செய்த பிழை என்பதற்கும் சில நேரத்தில் தண்டனை உண்டு. அந்த ஆய்வு சம்பந்தமில்லாத ஆய்வாக இருக்குமே ஆனால், மனமுரண்டான ஆய்வாக இருக்குமே ஆனால்,
சம்பந்தம் இல்லாத ஆய்வு நினைத்து கொண்டு அவன் செஞ்சிருந்தானே. ஆனால் அந்த மாதிரியான நினைப்புக்கு ஒரு விசாரணை அல்லாட்ட அல்ல எல்லாத்தையும் பார்க்குறவன் தானே, அல்லாவுக்கு எல்லாமே தெரியத்தானே செய்யும். அந்த ஒரு பேசிக்கில் வச்சுக்கிறணும். அதனால் நீங்கள் இதுக்கு மாற்று கருத்து சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, ஒன்றை விளைவிக்கிறங்க. ஒரு விஷயத்தை ஆய்வில் ஏற்பட்ட தவறு என்று சொல்கிற காரணத்தினால் அதை செய்ய சொல்லிட்டோன்னு வழங்காதீங்க. அந்த அர்த்தம் வராது. தவறுன்னா தவறை செய்யத்தானே கூடாது, அதுக்கு அந்த பெயரை சொல்லலாமா என்பது தான் ஒரு பிரச்சனையான விஷயமே தவிர, இதை தப்பாக விளங்கிட்டு என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் இப்போ செய்ய சொல்லிட்டாரு. 20 ரக்காத்தை பிதத்துவீங்களா? 20 ரக்காத்து இப்படி பிதத்தாகும். 20 ரக்காத்துன்ற அவங்க ஒரு ஆதாரத்தை வச்சுக்கிட்டு தானே செய்கிறான். அது பலவீனமானதுக்கு ரெண்டாவது விஷயம். பலவீனமானதை வைத்து கொண்டு அவன் செய்வானேயானால், அல்லது அலி உஸ்மான் உமர்லாம் செஞ்சாங்க, உமர்லாம் ரசூல்லா செய்யாமல் செஞ்சுருப்பாங்கன்னு நினச்சிட்டு அதை செய்கிறான். இப்போ தராவி 20 ரக்காத்துகளை நீங்கள் பிதத்துன்னு சொல்லலாமான்னா ஆய்வில் ஏற்பட்ட பிழைன்னு தான் சொல்லணும். பெண்கள் முகத்திரை அது என்ன சொல்ல வர்றீங்க? பெண்கள் முகத்திரை அது பிதத்தில் எப்படி வரும்? அவன் தப்பான முடிவு எடுக்கிறான். அவனை பிதத்து செய்கிறான், வழிகை எடுக்கிறான்றதுக்கு நீ ஆதாரத்தை காட்டுங்க. நீங்கள் முதல்ல யார் இந்த வாதத்தை வைக்கிறாங்களோ அந்த அடிப்படைக்கு ஆதாரம் காட்டணும். நான் என்ன வாதம் வைக்கிறேன், அதாவது குர்ஆன் ஆதாரம் இல்லாமல் உண்டாக்குனா தான் அது வழிகேடுன்னு சொல்லணுங்கிறேன். நானாவா சொல்கிறேன்? நான் ஒரு ஹதீஸை வச்சு சொல்கிறேன். என்ன ஹதீஸை சொல்கிறேன்? குல்ல முஹதஸத்தின் பிதா, புதிதாக உண்டாக்கப்பட்ட ஒவ்வொன்றும் பிதத்து, ஒவ்வொரு பிதத்தும் வழிகேடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நமக்கு தெளிவுபடுத்தி விட்ட ஒரு இலக்கணம் என்று நான் சொல்கிறேன். அப்போ நான் என்ன பார்க்குறேன்னு கேட்டால், இது புதுசாக உண்டாக்குனதா சிந்திச்சு எடுத்த முடிவான்னு பார்க்குறேன். புதுசாக உண்டாக்கப்பட்ட பிதத்துன்னு சொல்லு, அதை வழிகேடுன்னு சொல்லு, தாராளமாக சொல்லிக்கிறலாங்கிறேன். ஒன்று சிந்திச்சு எடுக்கிற முடிவுக்கு அதையும் வழிகேடு என்று சொல்லணும்னா நீங்கள் ஆதாரம் காட்டுங்க. நான் காட்டின மாதிரி எதிர்கேள்வி கேட்குற வேலை இல்லை. சிந்திச்சு எடுக்கிற முடிவை தப்பான முடிவு எடுத்தார்களேயானால் அது பிதத்து தான் அப்படி நீங்கள் வாதிட்டீர்களேயானால் அதை எங்கேருந்து எடுத்தீர்கள்? தவறான முடிவுகள் எல்லாம் பிதத்தா? சொல்ல போனால் பலவீனமான ஒரு ஹதீஸ் இருக்கு பாருங்க, அந்த பலவீனமான ஹதீஸ்களை பற்றிய இலக்கணத்தில் என்ன சொல்கிறாங்க? ஹதீஸ் கலையில் இப்னு ஸலாஹுடைய முகத்திமாவில் இருந்து இப்னு ஹஜருடைய நுஹ்பாவில் இருந்து எல்லா ஹதீஸ் கலை நூல்களை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு ஹதீஸ் பலவீனம் என்று சொன்னால் நஃப்ஸுல் அம்ரில் நிஜமாக பலவீனமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருவரை இவங்க எதனால் பலவீனங்கிறாங்க? இவர் யாவோ சக்தி கம்மியான உள்ளவர் என்று பலவீனமாக்கிடுறாங்க. யாவோ சக்தி கம்மியாக உள்ளவர் கரெக்டாகவும் பேச மாட்டாரா? பேசலாம்ல. அதனால் பலவீனமாக இருக்கிறது உண்மையில் சரியானதாகவும் இருக்கலாம், நமக்கு சக்தி இல்லாதனால அந்த முடிவு எடுக்கிறோங்கிறாங்க. ஹதீஸ் கலையுடைய முடிவு என்னன்னு கேட்டால், ஹதீஸ் கலையில் ஒரு ஹதீஸை பலவீனம்னு சொன்னால் அது அல்லாவிடத்தில் பலவீனம்னு அர்த்தம் கிடையாது. பலவீனம்னு சொன்னது ஒரு மனுஷன் தான் சொல்கிறான். ஒரு மனுஷன் இந்த ஆள் சரியில்லைங்கிறான். என்னப்பா சரியில்லை? யாவோ சக்தி இல்லை. சரி, யாவோ சக்தி இல்லாதவர் பேசுகிற எல்லாமே பொய்யாவாக இருக்கும். யாவோ சக்தி இல்லாதவன் கொஞ்சம் அதிகமானதை மறந்துடுவான், கொஞ்சத்தை மறந்துடுவான், மறக்காமல் இருப்பான்ல. அப்போ அந்த ஹதீஸில் நிஜமாகவும் சொல்லியிருக்கலாம்ல. அதனால் நம்ம பலவீனம் என்று சொன்னால் நிஜத்தில் பலவீனமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஹதீஸ் கலையுடைய வாசகம் இது. எல்லா ஹதீஸ் கலை நூல்களையும் இந்த விதியை நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி நம்ம சஹீன்னு சொல்கிறோம்ல, அது சஹீஹா இருக்குன்னு அவசியம் கிடையாது. யார் நீங்கள் நல்லவன் நினைக்கிறோம் போய் பேச மாட்டானா? நல்லவர்களாக இருக்கிறார்கள்னு ஒருத்தர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, அவர் தப்பாக கூட நல்லவர் நினச்சிருக்கலாம், அல்லது நல்லவராக நடித்தவர் கூட பொய்யா சொல்லியிருக்கலாமா இல்லையா? ஆனால் நம்ம மனித சக்திக்கு உட்பட்டு இது சரிங்கிறோம். மனித சக்திக்கு உட்பட்டு இவ்வளோதான் நம்ம பார்க்க முடியும் என்கிறமே தவிர சஹீஹ்னு நினைத்தது எல்லாமே அல்லாவிடத்திலும் சஹீ என்று சொல்லக்கூடாது. லைஃப் என்று நினைத்தது பூராவுமே அல்லாட்டு லைஃப்னு சொல்லக்கூடாது. ஏனென்று கேட்டால் லைஃபானவர்களும் சரியாக பேசுவார்கள், சஹீஹானவர்களும் தவறாக பேச வாய்ப்பு இருக்கிறது என்று தான். அதான் தௌஹீது, அதான் ஹதீஸ் கலை விதி. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஹதீஸை பலவீனம்னு நம்ம சொல்கிறோம், அவனுடைய பார்வையில் அது பலவீனம் இல்லைன்னு அவன் கருதுகிறான். அவன் அப்படி கருதி ஒரு முடிவு எடுத்தான்னு சொன்னால் வழிகேடுன்னு ஏன் சொல்கிறீங்க? வழிகேடுங்கிறது ஒரு பேசிக் விட்டு வெளியே போனவன் அர்த்தம், அடிப்படை விட்டு வெளியே போனவன், ஏறக்குறைய காஃபிர் நிலைக்கு போனவன் அர்த்தமாகுது. அந்த மாதிரி ஒரு நிலையில் ஒருத்தனை வைப்பதாக இருந்தால் அதுக்கு உரிய ரீசன் இருந்தால் தான் வைக்கணும். அப்போ பெண்கள் முகத்திரை அணிவதை நம்ம வேணாங்கிறோம், ஒருத்தன் வேணுங்கிறான். இது அவன் வழிகேடுனா? எப்படி வழிகேட்டு போயிட்டான்? அவனை அதை உண்டாக்குனானா? இந்த முகத்தை மறைக்குதல் என்கிற ஒரு விஷயத்தை இவனாக புதுசாக உண்டாக்கி நாங்களாக தான் உண்டாக்கிட்டோம், இந்த நோக்கத்துக்கு உண்டாக்கி கொண்டோம், இந்த காரணத்துக்கு உண்டாக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறான்னா, இந்த வசனத்திலேருந்து இப்படி தான் விளங்குது, இந்த ஹதீஸில் இருந்து இந்த மாதிரி இப்போ முகத்தை மறைச்சி இருக்கிறாங்கன்னு விளங்குது அப்படின்னு சொல்லிக்கொண்டு அவன் செய்கிறானா? முகத்தை மறைக்கணும்னு சொல்லக்கூடிய மறைக்க வேண்டிய இல்லைன்னு சொல்லக்கூடியவனும் எங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்கிறானா? ஆதாரம் காட்டுறானா? ஆதாரம் காட்டுறான், அது ஏற்கத்தக்கதா இல்லை, அது ஒரு விஷயம். ஆதாரம் காட்டுறான், ஏற்கத்தக்கதா இல்லை. ஏற்கத்தக்கதா இல்லாத ஒரு ஆதாரத்தை காட்டினானே ஆனால்
அது எப்படி வழிகேடுமீங்க? இப்போ என்னன்னு கேட்டால், இந்த அடுத்தவனை வந்து காஃபிராக்குறதும் வழிகேட்டிலையும் தான் நம்முடைய நேர்மை இருக்குங்கிற ஒரு நோய் வந்து அதிகமாக பரவி போச்சு. தௌஹீத் பிரச்சாரத்தில் அதிகமான அந்த பிரச்சாரத்தில் அறகுற டிக்கெட்டுகள் எல்லாம் பிரச்சாரம் பண்ண விட்டவுடனே எல்லாத்தையும் இப்படி சொல்லி விட்டாங்க, நாங்கள் தான் பரிசுத்தவான்கள், மற்றவன்லாம் அப்படி ஆக்கணுண்டு. அந்தந்த ஒவ்வொரு செயலுக்கும் தனித்தனி முடிவு இருக்கிறது. ஒரு மசாயில் தப்பாக செஞ்சவனால அவனை வழிகட்டவன் ஆயிட மாட்டான், அதை விளைவிக்கிறணும். அதனால் வந்து நாம் சொல்லக்கூடிய அடிப்படை நல்லா விளைவிக்கிறங்க. ஒரு விஷயத்தை வந்து ஆதாரமே இல்லாமல் செஞ்சவனை தான் நீங்கள் வழிகன்னு சொல்லணும். ஆய்வு செஞ்சு அவன் ஒரு ஆதாரத்தை வைத்து கொண்டு சொன்னானே, ஆனால் அது தப்பான ஆதாரமாக இருந்தால் தப்புன்னு சொல்லுங்கள், சரியான ஆதாரமாக இருந்தால் சரின்னு சொல்லுங்கள். தப்பான ஆதாரத்தை வந்து நியாயப்படுத்திக்கிட்டு போயிடக்கூடாது. தப்பு தப்பு தான், ஆனால் பிதாத்து கிடையாது, அது வழிகேடு கிடையாது, தப்பு தான். அப்போ வழிகேடுன்றாலே என்ன, வழிகேடு இல்லைன்றவுனையே சரியானது என்று விளைவிக்கிறாங்க. நம்ம ஒரு விஷயத்தை வழிகேடு இல்லைன்னு சொல்கிறோம்னா, வழிகேடு இல்லைன்ட்டு அப்போ என்ன செய்யலாம் அப்படி வருமா அந்த அர்த்தம்? இப்போ ஒருத்தன் திருடுறான்னு வைங்களேன், திருடுறது வழிகேடா? இஸ்லாத்தின் பேரில் அவன் திருடுறான் இல்லை, திருடுறது வழிகேடு இல்லைன்னு நான் சொல்கிறேன். திருட்ட சொல்லிட்டாங்களாமா? அடே, திருடுறதுல வழிகேடு என்னடா இருக்குது? மார்க்கத்தின் பேரில் அவன் செய்கிறான், அவன் இஸ்லாத்தில் இல்லைன்னு தெரிஞ்சானே செய்கிறான், இஸ்லாத்துக்கு மாற்றமாக செய்கிறான், இஸ்லாத்துக்கு மாற்றமாக செய்கிறான், திருடக்கூடாது என்று அப்பவும் அர்த்தம். அதையும் வழிகேடுங்கிற? வட்டி வாங்குறான், வட்டி வழிகேடா? வட்டி வழிகேடு கிடையாது. வட்டிங்கிறது பாவம், தெல்ல தெளிவாக பாவம்னு சொல்லப்பட்டதை செய்கிறானே தவிர, வட்டி வாங்கினால் ஒரு நன்மை கிடைக்கும்னு சொல்லி இபாதத்து முத்திரையை குத்தி மார்க்கம்ங்கிற பேரில் அவன் செஞ்சாத்தானே அது போய் வழிகேடுங்கண்ணே. அப்போ வழிகேடு இல்லைன்னு சொன்ன உடனேயே நேர்வழி நடத்த செஞ்சுக்கிறாங்க. அது எப்படி விளங்குறாங்கன்னா, ஏற்குமாறாக விளங்கிட்டு வழிகேடு இல்லைன்ட்டார், வழிகேடு இல்லைன்னா செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு அர்த்தம் வரேன்? செய்யலாம் நானும் சொல்லலையே, ஆய்வில் ஏற்பட்ட தவறுன்னு தானே சொல்கிறேன். தவறு எப்படி நீங்கள் செய்யலாம்? தவறு எப்படி தவறுன்னு நான் சொன்ன பிறகு அது எப்படி செய்யலான்னு அர்த்தம் வரேன்? அப்போ தவறு என்பதும் செய்யக்கூடாத ஒரு விஷயம்தான். தவறான முடிவு, தப்பான முடிவுகளும் பின்பற்றக்கூடாத ஒரு விஷயம்தான். ஹராமான பாவங்களும் பின்பற்றக்கூடாத விஷயங்கள் தான். ஆனால் அதை வேறுபடுத்தணும். இந்த மனிதன் வந்து குர்ஆன் ஹதீஸ்லாம் தேவையில்லைங்கிற மனநிலைக்கு வந்து இதை செய்கிறானா, அவன் தான் பிதத். குர்ஆன் ஹதீஸாவது நாங்களா செய்வோம்டா, நீ என்ன அதுக்கு என்ன குர்ஆன் ஹதீஸை தேடணும்? அவனை தானே பிதத்துங்கணும். நரகத்தில் கொண்டே சேர்க்குற புதுசாக உண்டாக்கணும்னு யாரை சொல்லணும்? எனக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு ரசூல் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நல்லதுன்னு பட்டது நானாகவும் செய்வேன், எவனா செஞ்சு அதையும் நான் பின்பற்றுவாங்கிறான். இவனை தானே வழி கிடங்கண்ணே. இவன் தானே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் விட்டு வெளியே போனவன். இன்னொருத்தன் என்ன செய்கிறான்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது உள்ள நின்றுக்கிட்டே தப்பிலையும் செய்கிறான். அது நாங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னதுனால தாங்க ஓதுறோம். நான் ஏன் யாசின் ஓதுறேன்னா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்கல்லங்கிறான். ஏன்டா 20 ரக்காத் தொழுவுற, ஹதீஸ் தொழுவுறேன்னா அதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்குல்லங்கிறான். அப்போ வந்து அவன் வந்து ஹதீஸ்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த பிழையை செய்கிறானா, வெளியே போய் செய்கிறானா? அப்போ அவன் ஒரு வணக்கத்தை செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வோ ரசூலோ சொல்லி இருக்கணும் அப்படின்ட்டு தான் நினைக்கிறான். அப்படி நினைக்கிறவனை இப்படி அந்த ரெண்டுக்குள்ளே நிற்கிறவன் வழிகாட்டில் போவான். இவன் வழிகாட்டில் போவான். அல்லாவும் சொல்ல தேவையில்லை, ரசூல் சொல்ல தேவையில்லைன்னு காரியங்கள் இருந்தால் இவனுக்கு இவன் அல்லாஹ் ரசூல் கட்டுப்பட்டவனே கிடையாது, இவனை தான் வழிகாட்டுன்னு சொல்லணும். அந்த ஒரு அடிப்படையில் தான் நம்ம சொன்னமே தவிர, நீங்கள் யார் மாற்று கருத்து இருக்கிறீங்களோ நீங்கள் என்னென்னு வாதிக்கணும், வந்து இது வழிகேடுன்னு சொல்லலாம், ஆய்வில் ஏற்பட்ட தவறை வழிகேடுன்னு சொல்லலாம்னு சொல்லி அம்புட்டு பேரையும் உலகத்தில் உள்ள உம்மத்து முழுவதையும் வழிகேட்டில் ஆக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும், பதில் சொல்லணும். அப்படி பார்த்தீங்கன்னா உம்மத்து முழுசும் வழிகேடு தான். ஏன் மாற்று கருத்து சொல்லாத ஒருத்தன் கிடையாது. உம்மத்தின் ஒட்டுமொத்த உம்மத்தில் அவன் தௌஹீதாக இருக்கட்டும், அவன் மதுஹபாக இருக்கட்டும், தரிகாவாக இருக்கட்டும், எவனாக இருக்கட்டும், மாற்று கருத்து சொல்லாத ஒருத்தன் கிடையவே கிடையாது. அப்போ மாற்று கருத்து சொன்னவன் பூரா வழிகேடுன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் எல்லாருமே உம்மத்து முழுசும் வழிகேடர்கள்னு சொல்ல வேண்டிய நிலை வந்துடும். அப்படிங்கிறது விளைவிக்கணும்னு ஒன்று. ரெண்டாவது என்ன காட்டுறாங்கன்னு கேட்டால், கடந்த காலத்தில் நம்ம சொன்னதை வைத்து என்ன செய்கிறாங்க, சில காரியங்களுக்கு விதத்துன்னு சொல்லி இருக்கிறோம். பேச்சு வழக்கில் ஒரு ஆய்வின் அடிப்படையில் சொல்லாமல் என்ன செய்வோம், அது விதத்து செய்கிறாங்க, இது விதத்து அது விதத்துமோ, அதில் விதத்தானது இருக்கும், விதத்து இல்லாத தவறான காரியங்கள் இருக்கும். எல்லாத்தையும் விதத்துங்கிற பேரில் அன்றைக்கி சொல்லிட்டு வந்தோம். அது ஒரு கவனமற்ற ஒரு சொற்பிரயோகமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு கவனமாக ஒருத்தர் கேட்கும் பொழுது, ஒரு ஆய்வு செய்யும் பொழுது, ஆமாம் இது விதத்து நம்ம அவன் பேசிக்கு தான் வச்சுருக்கிறானே, அவனை வழிகட்டினா என்னையும் வழிகட்டுன்னு சொல்கிற மாதிரி வருமே. ஒரு விஷயத்தில் சில விஷயங்களில் நான் வழிகட்டவனா இருப்பேனே, அவன் பார்வையில் கூட நான் வழிகட்டேன்னு அப்படி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஹதீஸில் ஆதாரமாக காட்டினேன், அதை பலவின்னு அவன் சொல்கிறான். இப்போ உதாரணமாக தொழுகைக்கு பிறகு துவா ஓதலாமான்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த ஹதீஸை வச்சு நான் ஓதலாம், தனிப்பட்ட முறையில் கடமையான தொழுகைக்கு பிறகு துவா ஓதலாமான்ற ஓதணும்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் ஒருத்தர் நினைஞ்சார், அது பலவீனமானு சொன்னார். நான் பலவீனமானதை பற்றி முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லி, அந்த அடிப்படையில் பார்த்தா நான் வழிகடம் தானே, அவர் பார்வையில் நம்ம வழிகடத்தானே சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு வருமா இல்லையா? அப்படி எடுக்கக்கூடாது. ஆய்வில் எடுத்தீங்கன்னா நீங்கள் விபரீதமான நிலைமைக்கு போயிடுவீங்க. முதல்ல உங்களுக்கு வழிகேடு முத்திரை குத்திட்டு தான் அடுத்தவனுக்கு குத்த முடியும்.
இந்த நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் இருந்திருக்கிறீங்க, இன்னைக்கு இருப்பீங்க, நாளைக்கு இருப்பீங்க. அதனால் எந்த ஒரு மனுஷனும் எல்லாரும் மனுஷன் பேசி வச்சுட்டு ஒரே முடிவு எடுக்க மாட்டார்கள். பலவிதமான கருத்து வேறுபாடுகளோடு தான் மனிதன் படைக்கப்பட்டு இருக்கிறான் அதிலிருந்து மார்க்க விஷயத்துலையும். அதனால் இப்போ அபு ஹனீஃபா சொன்ன கருத்துக்களில் பல விஷயங்களில் ஷாஃபிக்கு முரண்பாடு இருக்கிறது. ஆனால் அவர் பாடல வழிகேடு கிடையாது. ஷாஃபியுடைய கருத்தில் அகமதுக்கு வந்து முரண்பாடு இருக்கிறது. அதனால வழிகேடு கிடையாது. எதை வழிகேடுங்கன்னு கேட்டால் அதில் இல்லாத ஒன்றை மதுஹபில் சொல்லியிருக்கிறாங்க, இமாம்களே சொல்லி இருக்கிறாங்க. அந்த இமாம்களே வந்து அதை சொன்னாங்கன்னு சொன்னால் அது பிதத்தை நம்மளும் சொல்லிடுவோம். அந்த இமாம்கள் ஆதாரத்தின் அடிப்படையில் சொன்னார்கள்னு சொன்னால் ஆதாரம் சொல்கிறாங்க, ஆனால் ஆதாரம்லாம் சரியாக இல்லை, இதுவெல்லாம் ஒரு ஆதாரமா அப்படின்னு விமர்சனம் பண்ணுவோம். அதனால் இதை வந்து நீங்கள் வந்து அந்த வழிகேடு இல்லை சொல்லக்கூடாது என்று சொன்னதை எப்படி சித்தரிக்கிறாங்க. அது அனுமதிக்கப்பட்டது. நான் சொன்ன மாதிரி எல்லாம் யாசினை ஓதுங்க, எல்லாம் பாத்தியா ஓதுங்க, கத்தம் ஓதுங்கன்ட்டாரு, அப்படியே 20 ரக்காத் தொழுங்கன்னு சொல்லிட்டாருங்கிற மாதிரி சிந்திக்கிறாருந்தா இது வந்து மனமுரண்டான வழிகேடு. இந்த ஒரு இந்த மனநிலை இருக்குல்ல, இந்த மனநிலை வந்து கேவலமான மனநிலை. ஒரு மனிதன் சொல்லாத ஒரு கருத்தை அவன் சொன்ன மாதிரி சித்தரிக்கிறது இருக்குல்ல, அந்த வேலையை செய்யாதீங்க. நான் சொன்னதை சொல்லுங்க. நான் சொன்னதுக்கு நீங்கள் வியாக்கியானத்தை நீங்களாம் நுழைச்சிக்கிட்டு சொல்லி உங்களையே பாவியாக்கி கொள்ளார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு இது சம்பந்தமான மாற்று கருத்து உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் அது பிதத்தா இது பிதத்தான்னு கேள்வி கேட்காதீங்க. இது வழிகேடு அது கேள்வி கேட்காதீங்க. அது வழிகேடுன்னு சொல்லுங்க, நிறுவுங்க. எது தராவி 20 ரக்காத் என்று சொல்வது வழிகேடு தான், இன்னென்ன காரணத்தான வழிகேடு அப்படின்னு என்ன செய்யணும், வழிகேடுன்னு அதை சொல்லலாம் அப்படிங்கிறக்குரிய ஆதாரத்தை நிறுவனமே தவிர சும்மா கேள்வி கேட்கறது வந்து ஆய்வு கிடையாது. அது வந்து வழிகேட்டுக்கு பக்கம் போவதற்குரிய வாசலை திறந்து வைக்கிறீங்க. இப்படி கேட்டுருந்தீங்கன்னு வைங்க, கடைசியில் என்ன ஆயிருன்னா வழிகேட்டில் போயிடுவீங்க. நீங்கள் சிந்திக்க மாட்டேங்கிறீங்களே. நீங்கள் சிந்தித்து ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுற விஷயத்தில் ஃபேஸ் பண்ணணும். அப்படி பண்ணாமல் போனீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மறுமை வாழ்க்கை தான் பாழாக போகும். நான் சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சொன்ன மாதிரி சித்தரிக்காதீங்கிறத ஒரு பதிவாக செஞ்சு கொள்கிறேன்.